எப்பாடியப்பா வெயில் மண்டையை பழக்குதப்பா, வெயில் மண்டையை பழக்குதப்பா. சை, அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸுன்னு குடித்தா தேவலைன்னு தோணுது. வீட்டில் என்னத்தையாவது கலக்கி குடிக்கலான்னு பார்த்தா நீரார் தண்ணியை தவிர வேறு ஒரு கர்மம் கிடையாது. என்ன செய்கிறது? ஒரு நாளைக்கு ஒருத்தியை ஓசியில் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அடுத்த நாளே உஷாராயிராளுகளே. மைனர் வெட்டி கட்டி மச்சி நீ மனசுல அம்பு விட்டா, கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நச்சுன்னு கண்ணடிச்சான். என்ன மனசாக்கா, தண்ணி இலிட்டு வரையிலேயே கண்ணடிச்சான்னு ஒரே பாட்டு பாடிக்கிட்டு வர்றீ. என்ன யார் உன்னை பார்த்து கண்ணடிச்சது? 1% போய் போட்டு கொடுக்குறேன். ஆமா ஆமா, காலமான காலத்துல என்னைய பத்தி தான் கண்ணடிக்க போறாங்க. இப்போ அடி ஆட்டி நடுவாளி நீ வேற. யூடியூப்பை திறந்தாலே இந்த பாட்டு தானே எல்லாத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பாட்டு அப்படியே வாயில வந்துருச்சேன்னு பாடிட்டு இருந்தேன். ஓ அப்படி, ஒரே ட்ரெண்டிங் சாங்காக தான் பாடுறது போல. என்ன சரி சரி, அப்படி செத்தோட திண்ணையில் உட்காந்துருந்துட்டு போகிறது, 4 வாரத்தை பேசிட்டு இருந்துட்டு போகலாம்ல. ஏட்டி நான் என்ன உன்னை மாதிரி வெட்டி முண்டை வீணா பண்ண தண்டம் நினைச்சியோ? நானும் அக்கா ஒரே பிஸி டீ, 24 மணி நேரம் அப்படியே பம்பர மாதிரி சுத்திட்டே இருப்பேனாக்கும். ஓகே பிஸியான மேடம், உங்களோட பிஸி டைமில் எங்களுக்காக நீங்கள் 5 மினிட்ஸ் செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணலாம். நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக ஒரு திங்கிற விஷயமா வெளியில் போக வேண்டியது இருக்குது. ஏட்டி திங்கிற வேலையா போறியா? நேற்று அன்னைக்கிளிக்கா வீட்டில் போய் மொத்து வாங்கிட்டு வந்தது பத்தாதோ, இன்னைக்கு யார் வீட்டில் போய் மொத்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்க நீ? ஆமாம், அன்னைக்கிளிக்கு அப்படியே விரட்டி விட்டுச்சான். விரட்டி அதுக்கு அன்னைக்கிளிக்காவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு போனோம்னா ஒழிக்காமல் மறைக்காமல் ஒரு சாமானை கொடுக்கும். ஆனால் நீ இருக்கவாரு ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கோம், கறி அவிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ பழைய சோறையும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சு இங்கே முன்னாடி வேணுக்குன்னே திண்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லை வீட்டில். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயையும் கடிச்சுக்கிட்டு வருஷம் பூரா குடிக்கிறேன் அப்படின்னு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருப்ப. உன்னைய பற்றி தெரியாது, நீ ரொம்ப யோக்கிய வள்ளலு. இது நான் என்னடி நெடுவழி செய்யறது? நான் ஒரு குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு காலம் போறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அப்ப பழைய சோறு தானே நெடுவழி குடிக்க முடியும்? நிறுத்து உன் சோக தெரியல. நான் குடிகார புருஷனா வச்சுக்கிட்டு அப்படின்னு அப்படியே ராகம் பாட ஆரம்பிச்சிருவேன். வாயை மூடு, சும்மா வருஷம் பூரா குடியார புருஷனை வச்சுக்கிட்டுன்னு இதையே கேட்டு காது ரெண்டும் புளிச்சு போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் புருஷன் நல்ல மனுஷன், நல்லா வாங்கி போடுவாரு, நல்லா திண்டு கொடுப்போம், நல்லா அவிப்போம், பொறிப்போம், கறிப்போம், நல்லா திம்போம்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கியா? சும்மா வருஷம் பூரா ஒண்ணுமில்ல அஞ்ச பாட்டையே பாடிக்கிட்டு சரி வாயை மூடு. என்ன இவளுக முன்னாடிலாம் இப்படி புலம்புனோம்னா ஐயோ பாவம் சொல்லுவாளுக, இப்பெல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாளுக. என்ன மனசாக்கா, மனசுக்குள்ளேயே ஏதோ ஓடிட்டு இருக்காட்டுருக்கு. ஒண்ணுமில்ல வழியை விடு. எப்ப பார்த்தாலும் தண்ணிக்கு போயிட்டு வரவள வழியை மறைச்சிக்கிட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு நோக்கில் நிக்க வச்சுப்புற. நான் லேட்டா போயிட்டு ஊர் சுத்திட்டு வரமே என் மாமியா நீ திட்டி தொலையுது. ஐயோ அப்படியே மாமியாளுக்கு பயந்தவளுக்கு உங்களை பார்த்து தான் அந்த கிளவி கிட்டையெல்லாம் பயந்துட்டு கிடக்குதுங்க. இவங்க என்னமோ மாமியாளுக்கு பயந்தவளுக்கு மாதிரி நான் போறேன் வீட்டுக்குன்னு அப்படியே மாஞ்சுக்கிட்டு நிக்கிறேன். என்ன அட செத்தவன அப்படி உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு போவோம் சொல்றேன்ல. ஏட்டி நெடுவாளி, இங்கனக்குள்ள செத்தோட உட்கார்ந்த மட்டும் எனக்கு என்ன அள்ளியா கொடுக்க போற? அடி யாட்டி என் நேரத்தை போக்கிட்டு இருக்க. அட இரு அத்தா, இப்ப அவசரமா என்ன கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கையெழுத்தா போட போற? அப்படியே பறந்துக்கிட்டு நிக்கிறீ என்ன? ஏட்டி உன்கிட்ட பேசி நாவெல்லாம் வறண்டு போச்சுட்டி. ஏதாவது ஜூஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா கலக்கி எடுத்துட்டு வாட்டி குடிச்சுக்கிட்டாது உட்காந்து பேசுறேன். ஜூஸ் தானே, அதுவும் நெடுவாளி தானே, கொடுத்துருவா, நீங்களும் வாங்கி குடிச்சிருவீங்க. என்ன டீ மாடனே, வாரையிலேயே நெடுவாளிக்கு கோல் போட்டுக்கிட்டே வர்றீ என்ன? ஏட்டி நெடுவாளி, நீ எச்சி கையில காக்காவே ஓட்ட மாட்டேன். உன் வீட்டு திண்ணையில உட்காந்து அந்த அக்கா ஜூஸுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு பத்தியா? செம காமெடி. இங்கே பாரு வனசக்கா, இந்த மாடன் குட்டி இம்புட்டு தூரம் என்னையே சொன்ன மட்டுக்கு உனக்கு ஏதாவது நான் கொடுத்தே ஆகணும். என்ன கொடுக்கலாம்? குடுட்டி நெடுவாளி, நீ என்னத்தை கொடுத்தாலும் அக்கா சாப்பிடுவேனாக்கும். அக்கா வயிறு கல்ல போட்டாலும் கரைஞ்சிடும். என்ன காலையில பத்தம் காலைச்சோறு சாப்பிட்டுட்டு வந்தேன், ஆனாலும் வயிற்றுல கொஞ்சோண்டு இடம் இருக்கு. நீ குடு. இந்த மாடனுக்கு என்ன, இவளுக்கு என்ன வேலையை, அவளுக்கு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ கொடுத்தா மனசாக்கா, நீங்க குடுன்னு கேட்குற ஆர்வத்தில் அந்த குடத்தை தூக்கி 4 கொடுத்துட போறா. பேசாம இருங்கக்கா. இங்கே பாரு வனசாக்கா, உன்னையோ ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் பிரியாணி மட்டன் சிக்கன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைனாலும் என் வயலுக்கு போய் பனைமரத்தில் கிடக்கிற கொலகொலையாக கிடக்கிற நொங்க வெட்டி கொடுக்குற அளவுக்கு எனக்கு மனசு இருக்குது. என் வயலுக்கு வாக்கா, உனக்கு கொலகொலையாக வெட்டி தரேன் நொங்கு. நீ பாட்டில் மனம் போல குடிச்சிட்டு வாக்கா. அவளே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தானே இருக்கு. ஐயோ இன்னைக்கு நரிமுகத்துல முறிச்சலான்னு தெரியலையே. நம்ம வீட்டுல பனைமரம் இல்லையே, இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சு ஒரு நொங்கு கூட குடிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நேற்று 10 ரூபாய்க்கு ஒரு நொங்குன்னு வாங்கி திண்டது வயிற்றுச்சலா இருக்குது. இன்னைக்கு ஓசி பனைமரத்துல போய் நொங்க வெட்டி குடிச்சிட்டு வந்துட வேண்டியதே. சரிட்டு நெடுவாளி, வா கால காலத்துல வெயில் வர்றதுக்கு முன்னாடி போய் நொங்கு குடிச்சிட்டு வந்துருவோம். மனசாக்கா, அவளை நம்பி போகாதீங்க. அவ விட்டு மரம் சொல்லி ஊரா விட்டு மரத்துல வெட்டி கொடுத்து மொத்து வாங்க விட்டுருவா, பாத்துக்கிறங்க. ஏட்டி மாடனே, உன் புருஷன் வீட்டில் தான் பனைமரம் இருக்கும், எங்கள் வீட்டிலாம் பனைமரம் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டியோ? இன்னைக்கு வாட்டி என் பனைமரத்தில் உள்ள நெங்கப்புறம் உனக்கும் சேர்த்து வெட்டி தரேன். நீனு குடிச்சிட்டு தெம்பா போ. உண்மையாவே அவ விட்டு பனைமரமாக தான் இருக்குமோ? சரி, நம்மளுக்கும் ஓசியில் போய் குடிக்கிறதுக்கு என்ன கசக்கவா செய்து, நம்மளும் போய் குடிச்சிட்டு வருவோம். சரி நெடுவாளி, வந்து பார்க்கலாம். யாரோட பனைமரம்னு அங்கே வந்தா தானே தெரியும். ஐயோ அம்மாம்மா, அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீ
என்ன மனசாக்கா ஓவரா பேசுறீங்க? நெடுவாளியை நான் ஏற்றி விட்டதுனால தான் உங்களுக்கே நொங்கு வெட்டி கொடுக்குறேன்னு சொன்னான். நான் சும்மா 7-8 பிட்டு ஏற்றி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கட் பண்ணி விட்டு நாங்கள் 2 பேரும் போய் குடிச்சிட்டு வந்துருவோம். ஆமா ஏட்டி நெடுவாளி, அப்படியாட்டி அக்கா விட்டு அவளுக்கு மட்டும் நொங்கு வெட்டி கொடுப்பியா என்ன? அட யாக்கா நீ வேற வாக்கா, இன்னைக்கு பனை மரத்தில் கிடக்கிற நொங்க போகிறோம், உனக்கு தான் வெட்டி கொடுக்க போகிறேன். அட இந்த தண்ணி பானை வேற, இதை தூக்கி அங்கிட்டு ஓரமாக போடு, அப்புறம் வந்து எடுத்துக்கிடுவோம். மற்ற நேரத்துலலாம் கீரியும் பூனை மாதிரி தெரியுதுங்க, ஆனால் சாப்பாடுன்னு வந்துட்டா மட்டும் எல்லாம் ஒரே மாதிரி ஆயிருதுங்க. எப்படி என்னவா இருக்கும்? ஏட்டி மாடனே, நீ இப்படியே எங்கனக்குள்ளேயே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இரு. நாங்கள் அங்கே பனை மரத்தில் உள்ள நொங்க போகிறோம், வந்து காலியாக்கிட்டு போவான். நீ வந்து பனை மரத்தை மோந்து பார்த்துட்டு போவா. இதோ வந்துட்டேன். அடியேலா எடிலோ எடி வனசா நெடுவாளியோ. ஏடிலா ஏடிலா நொங்க இருக்க பொரியல, நொங்க இருக்க பரவாயில்ல, வெறுங்கையோட வீசிட்டு பொரியல என்னட்டி இப்படி துரட்டி எடுத்துட்டு போகாம சும்மா பண்ணினா எப்படி நொங்க இருக்கிறது? எக்கா உனக்கு எப்படிக்கா நாங்கள் நொங்க விட்டு போகிறோங்கிறது தெரிஞ்சிச்சு, நீ என்ன இப்படி வேகமாக ஓடியாடுற துரட்டி தூக்கிக்கிட்டு? எடிலா நேற்று ஒருவேளை உங்களுக்கு சோறு உடலைங்கிறது கண்டி நொங்க விட்டு அக்காவை கூப்பிடாம பொரியலட்டி, இது உங்களுக்கு நியாயமா தெரியுதாட்டி? அக்கா நொங்க விட்டு போற வேகத்துல உன்னை கூப்பிடணுங்கிறதையே சுத்தமா மறந்து தொலைஞ்சிட்டோம்க்கா. நீங்க மறந்துடுவீன்னு அக்காளுக்கு தெரியும்டி. எடிலா நீங்க நொங்க விட்ட போறீன்னு நம்ம ருக்கு மாமியா மொட்டைக்காராத்தாதே வந்து சொல்லுச்சு. ஒரு வார்த்தை எக்கா நொங்க விட்ட போறோம்னு ஒரு வார்த்தை கூப்பாடு ஓட்டிருந்தா உங்க பின்னாடி ஓடியே வந்திருப்பேன்டி. இப்படி உடம்ப தூக்கிக்கிட்டு ஓடி ஆட வேண்டிய அவசியம் இல்லையே. நான் என்னத்த சொல்ல, வாங்கட்டி நிக்க வெயில் வந்துரு, ஓடியாங்க. காலை ஆழத்துல போய் ஆளுக்கு 4 நொங்க வெட்டி குடிச்சுக்கிட்டு ஓடியாருவோம் வாங்க. எக்கா இலைக்கிற இலையில நீ பாட்டில் போய் சேர்ந்துடாத, அப்புறம் நொங்கு வெட்ட முடியாது, உனக்கு பாடதான் கட்டணும். அட வாக்கா போவான். ஐயா 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 எம்புட்டு நொங்கு ஐயோ பாக்கையிலேயே எச்சி வருதே. ஐயா ஐயா ஏ லூசு மனசாக்கா, நீ பாட்டில் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. பக்கத்து வயல்ல தாக்கா சுடுகாடு, அதுல நேத்து செத்தது முந்தான செத்ததுலாம் எந்திரிச்சு வந்துட போகுதுக்கா, அவன் சொந்தக்காரனே வந்து கத்திரியான்னு. ஐயோ ஐயோ பக்கத்து வயல்ல தான் சுடுகாடா? ஏட்டி நெடுவாளியை சுடுகாட்டு வயல் கட்டி கூட்டிட்டு வந்திருக்க? ஏ சும்மா எங்கட்டி சுடுகாடி பேயி பிசாசுன்னு நொங்கு விட்ட வந்த இடத்துல கண்டதையும் சொல்லி என்னத்தையாவது பயமுறுத்திக்கிட்டு இருக்காம பேசாம நொங்கு குடிச்சிட்டு வாங்கட்டி ஓடியே போயிடுவான். அன்னைக்கிலிக்கா அந்த துரட்டி எடுத்து 4 வெட்டு வெட்டுக்கா. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு டுஸ்கால்னு அப்படியே போட்டு தள்ளிட வேண்டியதான். இந்த கம்பு எட்ட மாட்டேங்கிட்டே நெடுவாளி. எக்கா நீ ஒரு குட்டை கத்திரிக்கா, இப்பதான் ஆள முன்னாடி போய் நின்றுட்டு கம்பு வாங்கி அறுத்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த நெட்ட கொக்கு மாதிரி பணமரம் தண்டி வளர்ந்துருக்கல, அவட்ட கொடுத்து அறுக்கா 2 அறுல அறுத்து போட்டுருவா. இதுல டுஸ்கால் டஸ்கால் வேற ஆளை பாரு. எக்கா இங்க கொடுக்க, அங்கிட்டு நான் அறுத்து போடுறேன். எட்டி இருட்டி முயற்சி பண்ணி பாக்குறேன். எக்கா நீ பாட்டில ஏர்ல பறந்து வெட்டேங்கிற பேர்ல தொப்புன்னு விழுந்து பூசணி பழ மாதிரி தெரிஞ்சு போயிடாத. அட நெடுவாளிட்ட கொடுக்க அவ 2 வெட்டி தரட்டேன். ஓ மை காடு, என்னோட முயற்சி ஃபெயிலியர் ஆயிருச்சே. சரி நெடுவாளி நீனே வெட்டுடி. வெட்டிட்டேன். வின் த மேட்ச். ஹே சூப்பரே அப்படிதான் பொறி நெடுவாளி. ஏட்டி மாடனே, ஒரு வேகத்துல நான் பாட்டில் அறுத்தே கொலை கீழே விழுந்துருச்சு, அடுத்தடுத்து விழுகுமான்னு தெரியலையேட்டி. முயற்சியை கைவிடாதட்டி நெடுவாளி, அறுத்து தள்ளு. நம்ம இம்புட்டு நேரம் முக்கணும், ஒரு நுங்கு கூட விழுகல. இவ ஒரு இழுத இழுத்தா ஒரு கொலையே தொப்புன்னு விழுந்துருச்சு. வந்துரு நெடுவாளி போதும் டீ, இதுக்கு மேல வெட்டாத. ஒரு பனையில உள்ள நெங்கப்புறம் வெட்டிட்டே, இதுக்கு மேல வயிற்றுல இடம் காணிச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த பனையில கை வச்சுக்கிருவோம். இதை ஃபர்ஸ்ட் குடிச்சு பாப்போம் டீ. சரி வாங்கம்மா, சீக்கிரம் வெட்டி ஆளுக்கு ஒரு நொங்கா குடிச்சிட்டு ஓடியே போவான். ஏய் நெடுவாளி, என்ன உங்க விட்டு பனை மரம் தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கு குடிச்சிட்டு சீக்கிரமா ஓடி போவோம்னு சொல்ற? நீ பாட்டில ஊராமட்டு பனையில வந்து கை வைக்கலையே. ஐயோ ஊராமட்டு பனைன்னு சொன்னா போட்டுட்டு ஓடி போயிருவாளுகளோ. ஐயோ வெட்டியாச்சு, குடிக்கலைன்னா மனசு ஆறாதே. ஏக்கா வெயில் வர்றதுக்குள்ள குடிச்சிட்டு காலாலத்தில் வீட்டுக்கு போவோம்னு சொன்னேன். எங்க வீட்டு பனையில தான் இப்படி தைரியமா வந்து ஆளு பேருமா வெட்ட முடியும், ஊராமட்டு பனையில வந்து இப்படிலாம் வெட்ட முடியுமான்னு வெட்ட விட்டுருவாங்களான்னு. வாங்க குடிப்போம். என்னடி நெடுவாளி ஒரு படியா பம்மி பேசுற? நீ பாட்டில ஊராமட்டு பனையில வந்து மாட்டி விட்டுட்டு போயிடாத, என்னால ஓட முடியாது. ஓடி ஆடுறதுக்கே நாக்கு தள்ளி போச்சு. அக்கா என்ன 2 பேரும் நெடுவாளி எவ்வளவு டவுட் பட்டிட்டு இருக்கீங்க? அவதான் இவ்வளவு தூரம் சொல்றாள் அவ விட்டு பனை மரம் தான் சொல்லி. வாங்கக்கா நொங்கு வெட்டி குடிச்சுக்கிட்டே பேசலாம். ஏட்டி மாடனே, அப்புறம் நாங்களும் நொங்கு காண்டி வந்திருக்கோமா இல்லையா, குடிக்கணுமா இல்லையா? முதலில் ஒரே ஒரு நொங்கை தனியாக எடுத்து உள்ளங்கையில் வைக்க வேண்டும். வச்சாச்சு. பின்பு நன்கு தீட்டப்பட்ட அருவாளை எடுத்து ஓங்கி பிடிக்க வேண்டும். பிடிச்சாச்சு.
அதன் பிறகு நொங்கின் மேலுள்ள தலையை நங்கனக்கடி என்று சீக்க வேண்டும். பேதி எடுப்பாளுக வடிவேலு மூட்டை பூச்சி காமெடியை சொல்லி நேரத்தை ஒப்பேத்துறாளுகளை எட்டி சீச்சு கொடுங்கட்டி. மேலுள்ள தலையை சீட்ட பின்பு அழகான நொங்கு கிடைத்து விட்டது. பின்பு முதலில் வெட்டியவர் அருந்தலாமா? விளக்க மாத்தால அடிக்கலாமா? காத்து கிடக்கிற இவங்க அருந்து வாங்கலாம், அருந்த தெரியாம குடிட்டி. எம்மா அருவா போய் தொலைப்போ. எப்படி நல்லாச்சு நொங்கு குடிச்சு. அன்னைக்கிலேக்கா நீ உறிஞ்சில நொங்கு குழந்தையே வயிற்றுக்குள்ள வயிறும் போல் இருக்கு. அப்படி நல்லாச்சு. எம்பிட்டு நாளாச்சு. இந்த சீசனுக்கு சீசன் தானடி குடிக்க முடியும். சித்திரை வையாசியை விட்டோம்னா நொங்கு காலத்தை பார்க்கவே முடியாது. அடுத்த சித்திரை வையாசி தான் நொங்கு குடிக்க முடியும். குடிங்கம்மா குடிங்க. ஏன் மட்டும் தோட்டத்தை நொங்க குடிக்கிறதுக்கு யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? உங்க மனம் போல எம்புட்டு குடிக்கணுமா அம்புட்டு குடிச்சு தள்ளுங்க இன்னைக்கு. நடுவாளிக்குள்ளையும் இப்படி நல்ல மனசு இருந்திருக்கே. அவ வீட்டு தோட்டத்துக்கே கூட்டிட்டு வந்து அவ கையாலேயே நொங்கை வெட்டி சீச்சும் கொடுத்துருக்காளே. நல்ல நொங்கா இருக்கு, தித்திப்பா இனிச்சு கிடக்கு. இவளுக வேற ஆனாவோனா அவ வீட்டு தோட்டம்னு வயிற்றுல புளிய கரைக்கிறாளுக. எட்டி குடிக்கிற வரைக்கும் குடிச்சிட்டு எந்திரிச்சு வாங்கட்டி. யாருமா அது ஏன் பனையில நுங்கறது குடிக்கிறது? இன்னைக்கு வார இருந்த பனைமரத்திலே உங்களை கட்டி வச்சு உழைக்கிறனா இல்லையான்னு பாருங்கடா. அன்னைக்கிளிய பார்க்காம தூக்கங்கன்னு வரலையே, அன்னைக்கிளிய பார்க்கலான்னு ஓடி இங்கு வந்து புட்டா வெங்காயத்தை வெட்டி போட்டு தக்காளிய வச்சுக்கிட்டு திரியிறாளே. ஏலே எட்டி நெடுவாளி என்ன பாட்டோட வர்றீங்க? வாவா. என்ன அன்னைக்கிளியக்கா என்ன செய்யற? வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கிளியக்கா நான் சும்மா ஏதோ ஆரம்பிச்சேன்னா நீ முடிச்சு வைக்கிறத்தியா? சரியான ஆள்கா நீ. ஏட்டி அப்ப உங்களுக்கு ஏத்தது மாதிரி நானும் பேசிக்கிறேன். இல்லைன்னா என்னை வயசானவனு ஓரம் கட்டிட்டீன்னா அது வேற. அப்புறம் நான் தனியா நிக்க முடியாதுல்ல. ஓ அன்னைக்கிளிக்கா நாங்க எங்க கூட்டத்தோட சேர்த்தாலும் சேர்க்காலினாலும் நீ ஓல்டு பீஸ் தான் முடியோ. என்னமோ யூத் கணக்கா பேசிட்டு இருக்கீ என்ன? ஏட்டி நெடுவாளி அப்படி என்ன அக்காவுக்கு வயசாயிடுச்சுங்கிற நீ? இந்த மே 1ஆம் தேதியில இருந்து 15 முடிஞ்சு 16 தொடங்குது. ஓஹோ அன்னைக்கிளிக்கா அப்ப நீ 16 வயசு பருவமங்கைன்னு சொல்லு. அடக்கடவுளே இது தெரியாம போச்சுடா சாமி. ஏன் அன்னைக்கிளிக்கா உனக்கே இப்போ 15 முடிஞ்சு 16 தொடங்குதுன்னா அப்போ மூத்த மகன் நிம்மி இருக்கல்ல, அவ 10வது அடிக்கிறாளே, அவளுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 12 வயசா இருக்குமோ? சரி விடுட்டு நெடுவாளி, கழுத வயசு கிடந்துட்டு போகுது. அது எதுக்கு நம்மளுக்கு வருஷம் கூட வயசு கூடத்தான் செய்யும். அதையெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு தெரிய முடியுமா? சரி இப்ப என்ன விஷயமா வந்த காலங்கத்தால இந்த பக்கம் வந்திருக்கீ என்ன? ஏன் அன்னைக்கிளிக்கா ஏதாவது விஷயம் இருந்தா தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாதாக்கும் வீட்டுக்கு. ஏட்டி யாட்டி நெடுவாளி அக்கா பார்த்து அப்படி சொல்ற? எல்லா மக்களும் வாங்க, எல்லா மக்களும் வந்து அக்கா வீட்டுல இருந்து நல்லா பேசி அடிச்சு இருந்து சாப்பிட்டு விட்டுட்டு போங்க. அப்படி இருந்தா தான் அன்னைக்கு பொழுது நல்ல பொழுது அமையுது. இல்லைன்னா எங்கிட்ட உங்களை எல்லாம் பார்க்கல பேசலைன்னா அன்னைக்கு பொழுதே என்னமோ இருள் அடைஞ்ச பொழுது மாதிரி போயிருது. ஆமா அப்படியே இருந்து சோறு ஆக்கி நீ அப்படியே தள்ளிடுவாரு. சும்மா என்னத்தையாவது பேசிட்டு இருக்காது அன்னைக்கிளிக்கா. என்னைக்காவது ஒரு நாளையில பொழுதுல வாடி நடுவாளி இந்த கறி குழம்பு எடுத்திருக்கேன், மீன் குழம்பு ஆக்கியிருக்கேன், உட்காரு சோறு வரேன் சாப்பிட்றோம்னு சொல்லியிருக்கியா? சும்மா வாயிலேயே பாயாசம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிய என்ன? கேட்டி நெடுவாளி கறி குழம்பு மீன் குழம்புல ஒரு விஷயமா சொல்லு. செத்த விட உனக்குள்ள குத்த வச்சு உட்காந்துரு. அக்கா 5 நிமிஷத்துல கறி குழம்பு மீன் குழம்பு ஆக்கி தட்டுல சோறு கொண்டு வரணும் இல்லையான்னு பாரு. ஏ ஆத்தா எனக்கு கறி குழம்பு மீன் குழம்புலாம் ஒன்றும் வேணாம். இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் பண்ண? இட்லி தோசை இடியாப்பம் பொங்கல் பூரின்னு ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருப்பீல உன் மாமனுக்கு. அதில் என்னத்தையாவது 2 தட்டில் எடுத்து வச்சு கொண்டுட்டு வாக்கா, வயிறு பசிக்குதுக்கா. யாட்டி நெடுவாளி வீட்டில் சோறாக்கலையோ? அட அது ஒன்றும் இல்லைக்கா, நேற்று ஊராமட்டு படையில் போய் நொங்கு குடிச்சிட்டு வந்தோம்ல, அந்த ஆள் மனுஷன் வந்து என் மாமியாரை போட்டு கொடுத்துட்டான். இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படி நீ என் புருஷன்ட்ட வத்தி வச்சிருச்சுக்கா. அந்த மனுஷன் விடிய ராமாயணம் பாடுறது மாதிரி நீலாம் ஒரு பொம்பளையா, நீலாம் அதுவா, நீலாம் இதுவா, நீலாம் செம்மம்மா, நீலாம் கழுதையா குருதையா அதுவா, சி கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு காதை புளிக்க வச்சுட்டா இருக்கா அந்த மனுஷன். அந்த கோவத்தில் காலை சாப்பாடு சாப்பிடாம விருட்டு நின்றுச்சு வந்துட்டு நான் ரோசக்காரியாக்கும். அதுக்குதான் இப்படி பனை மரத்துல பாதி வளரக்கூடாதுன்னு சொல்றது. எங்கேயும் போய் களவாண்டி என்னத்தையும் திங்க முடியுதா கொள்ள முடியுதா? இங்க வாரு எருமை, நேத்து நீ கூட்டிட்டு போய் எங்களையும் குடிக்க விட்டு நானும் உன்னை மாதிரி வளர்ந்து தொலைஞ்சிருந்தேன்னா என் வீட்லயும் வந்து வத்தி வச்சிருப்பேன் அந்த ஆளு. நல்ல வேலை என் மாமன் வேற கோவக்கார மனுஷன். இனி யாரும் திருட்டு நொங்கு குடிக்கிறோங்கிறதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆயிருக்கு என் பொழப்பு. சரி விடு அப்படியே ஒரே ஏதாச்சும் கூவுவ. அதான் உன்னை யாரும் பார்க்கல, வீட்டில் வந்து சொல்லலையில, அப்புறம் என்ன ஏன் பொழப்பதான் இங்கே திண்டாட்டமாக போயிருச்சு. ஏக்கா பசிக்குதுக்கா, ஏதாவது இருந்தால் அள்ளி போடுக்கா. எம்புட்டு நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் உன்ட்ட. சரி இரு செத்தோட இரு. காலையில இட்லியை வச்சு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சேன், நல்லா கமாமனு வாசமா இருக்கு. இரு போய் எடுத்துட்டு வரேன் சாப்பிடு. அத்தாடி அப்படியே பெர்ஃபெக்ஷனாக தான் எல்லாமே பண்ணுவேன். அப்படியே குடும்ப பொம்பளைன்னு எல்லாத்தையும் காட்டணும்னு அதை தூக்கி அங்கே வச்சு இதை தூக்கி இங்கே வச்சு எல்லாம் பர்ஃபெக்ஷனாக முடிச்சுட்டேன் போவியாக்கா. அக்கா வச்சுட்டு போக்கா, யாக்கா படுத்து எடுக்கிற பசி மயக்கத்தில் மயக்கமே வந்துடும் போல. கேட்டீங்களா? 60 மணி எங்களுக்குள்ள நடப்பாதையில வச்சுட்டு போனோம்னா யாரும் கை காலையை வெட்டி போறாதா? ஆனால் 5 நிமிஷம் இருட்டி போய் எடுத்துட்டு வரேன்.
ஆமாம் ஆமாம், நீ அதை எடுத்து அங்கே வச்சு இதை எடுத்து இங்கே வச்சு இதை தூக்கி அங்கே போட்டு அதை தூக்கி அங்கே போட்டுட்டு போகிறதுக்குள்ள அந்த இட்லியும் சாம்பாரும் ஒரு வழி ஆயிரும். எனக்கும் வயிறு பசியும் வந்த பசியும் போயிரும்போ. ஏ அக்கா, அங்கே வரையிலேயே வாசம் இங்கே கம்ம ஆளை தூக்குதுக்கா. முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு வச்சா சாம்பார். அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. கொண்டாக்கா. என்னக்கா 4 இட்லி எடுத்து வச்சுட்டு வந்திருக்க நீ? அட ஏன் இருக்கிற பசிக்கு 4 இட்லி பத்துமா? கூட 2 ஈடு அவிச்சு எடுத்துட்டு வாப்போ. ஏட்டி நெடுவாளி, கூட 2 இட்லி எடுத்துட்டு வரேன்னு சொல்லாம கூட 2 ஈடு இட்லி வச்சு எடுத்துட்டு வர சொல்றியா? என்ன டீ 12 24 இட்லியா தின்றுவனி? எக்கா நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலக்கா. நேற்று சாயங்காலமே அந்த மனுஷன் வந்து வத்தி வச்சுட்டான். 6 மணிக்கு ஆரம்பிச்ச பஞ்சாயத்து காலையில் 6 மணி வரைக்கும் முடியல பார்த்துக்க. அப்புறம் எப்படி அந்த வீட்டில் சாப்பிட முடியும்? நேற்று நைட்டும் சோறுதிங்கல, காலையிலையும் சோறுதிங்கல. வைத்த பசி கவகவன்னு ஆளை இழுக்குதுக்கா. இந்த முருங்கைக்காவும் சாம்பார பார்த்தோன்னே ஐயோ, நான் என்னத்த சொல்ல எதை சொல்ல. நீ வச்ச கை பக்குவமா, அதுவும் அம்மியில் அரைச்சி வச்சியக்கா. சாம்பார் கமாமன்னு வாசனையா இருக்கு. ஆமாடி நெடுவாளி, அம்மியில அரைச்சி வச்சா தானே மாமாவுக்கு பிடிக்கும். அதனால எல்லா குழம்புக்கும் அக்கா மசாலாவை அம்மியில தான் அரைச்சி வைப்பேன். நீ சாப்பிடு வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடு. இன்னும் 2 இட்லி ஈடு என்ன, இன்னும் 4 இட்லி ஊத்துறேன் அக்கா, சாப்பிட்டுட்டு போட்டி. நல்ல ஐத்த தண்டி உடம்பா இருந்தாலும் கீழே வளைஞ்சு நெளிஞ்சு உட்காந்து அம்மி ஆட்டுக்கல்லுன்னு போட்டு ஆட்டிடுறேன். நான் பாரு கொக்கு மாதிரி வளர்ந்துருக்கேன். அந்த சாம்பார் பொடியை போட்டு கொதிக்க வைக்கிறது கூட எனக்குலாம் வலிக்கும். அதனாலதான் என் மாமியை கிளவி திட்டுறாலோ என்னவோ தெரியல. சரி, அந்த இதுக்கு இட்லி நல்லா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போவோம். ஆசை பொண்டாட்டி அன்னைக்கிளி. மாமா, என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஐயோ மாமா, என்னது இது? என்ன இப்படி வந்தது வராதமா அப்படி தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கீல? என்ன எம்மா, நடு வீட்டுக்குள்ள குத்து கலாட்டமா ஒரு பொம்பளை உட்காந்துருக்கம்மா. என்ன நீங்க இப்படி 4 பேர் கூட பார்க்காம இப்படி தூக்கி சுத்திட்டு இருக்கீல? என்ன? ஐயோ நெடுவாளி, அடிப்பேறு எடுப்பாளுகளா கொடுத்ததே 4 இட்லி ஒட்டலி. இதுல தூக்கி வேற சுத்திரம்ங்கிற பேர்ல இந்த இட்லி மேலேயே தூக்கி போட்டுட்டாரே. ஐயா ஐயா நெடுவாளி, இட்லி மேலேயே விழுந்துட்டேனே. சாரிட்டி நெடுவாளி, நீ சாப்பிடுட்டி. ஐயோ நெடுவாளி, உனக்குள்ள உட்கார்ந்துருந்தியம்மா. எம்மா சத்தியமா மாமா பார்க்கலாமா? சாரிம்மா. ஆமா பெரிய சாரி பூரி குப்பை தொட்டி லாரின்னு. ஏங்க மாமா, என்னது இது? அந்த குட்டி அங்கனக்குள்ள இருக்கான்னு கூட பார்க்காம இப்படி படக்குன்னு தூக்கி சுத்திட்டீல? என்ன இல்லடி அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயத்தோட வந்தேன். அவன் நெடுவாளி இருக்கிறத பார்க்காம நான் பாட்டில் தூக்கி சுத்திவிட்டேன். சரி பரவாயில்ல. என்ன செய்யறது? உங்கள் வீட்டில் வந்து நான் தானே உட்காந்துருக்கேன். அப்போ நான் தான் பார்த்து பத்திரமா உட்காரணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குஷ்பு இட்லி இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். அந்த குஷ்பு விழுந்ததுனால இந்த இட்லிக்கு பேர் குஷ்பு இட்லின்னு நானே வச்சுக்கிறேன். இட்லி லேசாக நஞ்சு ஒரு பக்கம் பிதுங்கி போயிட்டே இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். சரி, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அவ எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவா. ஆமா, என்ன விஷயம்? ஏதாச்சும் விஷயம் இல்லாம இப்படி சந்தோஷமா வர மாட்டியே? என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னது? எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவேனா? ஐய, நம்ம என்ன சோத்து கலைகிறது மாதிரி ஆயிட்டோம். எடி நெடுவாளி, செத்தோட பாய வச்சுட்டு பேசாம இருட்டி. மாமா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்காரு. என்ன மாமா சொல்லுங்க. என்ன இப்படி சந்தோஷமா வந்திருக்கேன்னு கேக்குறேன்ல. அன்னைக்கிளி, அது சஸ்பென்ஸ். வெயில் வந்து நீனே என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்க. சரியா? என்ன 2 பேரும் குசு மந்தாரம் போடுறாங்க? என்னவா இருக்கும்? ஏனுங்க மாமோய், அட என்ன விஷயம்னு என்கிட்டையும் சொன்னீங்கன்னா நெடுவாளியும் சேர்ந்து சந்தோஷப்படுவனா இல்லையா? அட 2 பேரும் ரொம்ப நேரமாக குசு மந்தாரம் போட்டுக்கிட்டு இருக்கிய. அட சொல்லுங்க ஆத்தாக்களா, எப்படியா இருந்தாலும் தெரியத்தானே போகுது. நல்ல சாப்பாடு. எடி நெடுவாளி, அப்புறம் உன்கிட்ட சொல்லாம இருப்பனா? நீனு வெளியில வா. நீனு வந்து அந்த சஸ்பென்ஸை என்னன்னு நேரில் பார்த்துட்டு போ. அடடே மாமா, நான் நெடுவாளி வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சு எனக்கு ஏதோ சஸ்பென்ஸாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல் இருக்கு. அட தேனு மிட்டாயா புளிப்பு மிட்டாயா என்ன மிட்டாயின்னு சொல்லுங்க மாமா. ஆமா, பால் குடிக்கிற பச்சை நொல்ல இப்போத்தையும் தேனு மிட்டாயும் புளிப்பு மிட்டாயும் கேட்குது. ஏட்டி எந்திரிச்சு வாட்டி, எனக்கு ஆர்வமா இருக்கு. என்னன்னு போய் பார்ப்போம். வந்துட்டேன் மாமா. உங்களை விட நான் தான் ஒரு இன்ச்சு வளர்த்தியா தெரியுறேன். அட முன்னாடி போங்க, வாரேன் பின்னாடி. இவளுக்கு வாய் இருக்கு பாருங்க மாமா. இவளுக்கு வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நீங்க வாங்க, நம்ம போவோம். என்னவா இருக்கும்? என்ன இவ்வளோ வேகமாக போகுதுங்க ரெண்டும்? எங்க மாமா, என்னது இது? வண்டி வந்து நிக்குது. யாரோட வண்டி? பொம்பளைய ஓட்டுற வண்டி கரெக்டா இருக்கு. ஏடி அன்னைக்கிளி, நீ ஆம்பளைய ஓட்டுற வண்டி ஓட்டுவீனா சொல்லு, அதையும் வாங்கிடுவான். ஏ சுப்பு மாமா, அப்ப அக்காவுக்கு தான் ஸ்கூட்டியா? அர்ரா மாமா, வேற லெவலு தான். நீங்க போங்க மாமா. எனக்கா வண்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சும்மா என்னத்தையாச்சும் சொல்லாதிய மாமா, நெசமா சொல்லுங்க. ஏட்டி அன்னைக்கிளி, அப்புறம் உனக்கு வாங்காம என்ன ஊரா மண்டாடிக்க வாங்கி கொடுக்க முடியும்? ஏட்டி உனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். மாமா, எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, எனக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே என்ன?
ஏட்டி எல்லாரும் பிறந்தோனையா எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க, அப்படியே படிப்படியாக கத்துக்கிற வேண்டியதேன். வண்டி ஓட்டுறதுல என்ன பெரிய விஷயமா சொல்லு, என்ன கம்பு சுத்துற வேலையா? அதெல்லாம் மாமா 2 நாளில் உனக்கு கற்றுக் கொடுத்துருவேன். உனக்கு வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. வண்டிலாம் பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கத்தான் செய்யுது. என்ன இன்னைக்கு திடீர்னு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்களே என்ன? இந்த மாதிரி புருஷமார்கள்லாம் எடுத்து கொடுக்கறதே பெரிய விஷயம். அதில் ஏன் எடுத்துகிட்டு வந்தியே, எதுக்கு எடுத்துகிட்டு வந்தியே, இன்னைக்கு ஏன் எடுத்துகிட்டு வந்தியே, நேற்று ஏன் எடுத்துகிட்டு வரல? ஐயா இந்த பொண்டாட்டிமார்களே டார்ச்சரப்பா. ஏட்டி அன்னைக்கு உன் பிறந்தநாள் அன்னைக்கு நீ எதிர்பார்க்காத பரிசு ஒன்று தரம் சொன்னேன்ல, அந்த பரிசு தான் இது. நான் உன் பிறந்தநாள் அன்னைக்கு கொடுக்கறது மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஆனால் ஷோரூமில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஃபார்மாலிட்டி முடிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால டெலிவரி டேட்டு 4-5 நாள் தள்ளி போயிடுச்சு. ஆனாலும் இப்போ என்ன, வண்டி பிடிச்சிருக்கா இல்லையா உனக்கு? வண்டிலாம் பிடிக்கத்தான் மாமா செய்யுது, நல்லா இருக்கு. எக்கா சும்மா நான் ஊனா அந்த இத்தனையோண்டு மனுஷன் மேலே சாஞ்சுக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருக்கா, என் புருஷன்லாம் நான் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டாரு. ஆனால் நீ பாரு, உன் புருஷனை பாரு, இங்கே வாரி கேட்காமலே எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாரு மனுஷன். அட வந்து வண்டியை பாருக்கா, அந்த மனுஷனை அப்புறம் பார்த்துக்கறலாம். உன் ஊதா கலர் சேலைக்கு ஏற்ற உனக்கு பிடிச்ச ஊதா கலர் வண்டி. மாமா வண்டி சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ரொம்ப தேங்க்யூஸு. உன் தேங்கிஸில் தீய வைக்க. சரி என்னத்தையோ பாவம் ஆசையாக சொல்கிற. சரி வண்டியை பாரு, அப்புறம் புருஷன் கையை பிடிச்சிக்கறலாம். கையை விடு கொஞ்சம். ஏட்டி நெடுவாளி சும்மா டீ, நீ வேற என்னத்தையாச்சும் சொல்லி கிண்டல் பண்ணுவட்டி. அக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ சீரியஸாக எடுத்துக்கிறாத. நீங்கள் 2 பேரும் இவ்வளோ அன்னோன்யமாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்க்கா. சரி டி நெடுவாளி, இது என்ன அக்காவுக்கு நீ தான் சொல்லித்தான் தெரியணுமாக்கா, நீ விளையாட்டு குட்டின்னு எங்களுக்கு தெரியாது வாரு. அன்னைக்கு வண்டி பிடிச்சிருக்குல்லம்மா உனக்கு? மாமா அக்காவுக்கு வண்டியெல்லாம் பிடிச்சிருக்கேன், ஆனால் வண்டி ஓட்டத்தான் தெரியாது. அதெல்லாம் கத்துக்கலாம் டி நெடுவாளி, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? நேற்று பிறந்தது முந்தானத்து பிறந்ததுலாம் வண்டி ஓட்டுது. என் பொண்டாட்டி அன்னைக்கு வண்டி ஓட்ட மாட்டாளா என்ன? நீ இருக்க, மாடன் இருக்கா, மாமா இருக்கேன், ஆளு பேருமா சேர்ந்து அன்னைக்கு வண்டி ஓட்ட வச்சிட மாட்டோமா என்ன? அன்னைக்கிலிக்கா மாமாவோட இந்த கான்ஃபிடென்ட் இருக்குவாரு, இது உன்னைய எங்கேயோ கொண்டு போயிரும்க்கா. சரி பேசிக்கிட்டு இருந்துட்டி, மாலை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சேன். அன்னைக்கு கையாலேயே போடட்டும், இருங்க மாலை போய் எடுத்துட்டு வரேன். எக்கா சும்மா சொல்லக்கூடாது. மாமா உனக்கு கிடைச்சதெல்லாம் உனக்கு ஒரு காலத்தில் நீ செஞ்ச புண்ணியம் தெரியுமா? நல்ல மனுஷன்க்கா மாமா. உன் மனசுக்கு என்ன பிடிக்கும், நீ எதை விரும்புகிறேன்னு எப்படியெல்லாம் பார்த்து உனக்காண்டி செய்கிறாரு பத்தியா? அந்த மனுஷனையே எப்போதும் மனசு கோணாமல் நல்லா பார்த்துக்கக்கா. சரிட்டி நெடுவாளி, அதெல்லாம் மாமாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நீனே பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்னுட்டி. எக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ தோணுச்சு சொன்னேன். அன்னைக்கு ஷோரூம்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன், கோயிலுக்கு கூட போகல. இந்தம்மா உன் கையால வண்டிக்கு மாலையை போட்டு சந்தனம் போட்டு வைமா. சரி மாமா கெடுங்க. இந்த அன்னைக்கு வண்டிக்கு போட்டு வைமா. அப்புறம் என்ன அன்னைக்கிலிக்கா, ஸ்கூட்டிலாம் வாங்கியாச்சு. அடுத்து என்ன மாமாவோட அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வர வேண்டியதானே? சி போட்டி நெடுவாளி. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஊர் சுற்றுறதுக்கு தானே வண்டி வாங்கியிருக்கிய, வேற எதுக்கு வண்டி வாங்கியிருக்கிய? ரிக்ஷா மாமா வண்டி வருது அப்படிங்கிறது மாதிரி சுப்பு மாமா வண்டி வருது, அன்னைக்கிளி கூட வருது, ஓரம்போ அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போக வேண்டியதானே?